2-3 நாளாகவே கள்ளக்குறிச்சி கருணாபுரம்ல பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? ஓகேங்க, அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு வருஷன் 2.0. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான்லேருந்து எடப்பாடி அவர்கள்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி அண்ணாமலை அவர்கள்லேருந்து எல்லா கட்சியிலும் புதுசாக கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜயண்ணா எல்லாருமே போயிட்டு இருக்க ஊர் எதுன்னு கேட்குறீங்கன்னா கள்ளக்குறிச்சி. அதாவது கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 109 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரும் வந்து ஒரு காரணம்னு சொல்கிறதாகவும் பேசுகிறாங்க. ரொம்ப இதுவாக இருக்குது. கலெக்டரும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து பொதுவாகவே வந்து கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண அந்த கள்ளச்சாராயத்தை அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பமே வந்து அந்த கள்ளச்சாராயம் காசி வந்து விற்றுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு ஒயின் ஷாப்பில் வர பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து கிளியராக வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணி அந்த கடைக்கு வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பீர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 160 ரூபாய் அந்த ரேட்டில் வருதுங்க. ஓகேங்களா? ஆனால் கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கடைக்கில் ரொம்ப மலிவான விலையில் வந்து நமக்கு அந்த கள்ளச்சாராயம் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ஓகேங்களா? இந்த கள்ளச்சாராயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கள்ளச்சாரத்தை குடிச்சதுனால வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா 109 பேர் கிட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க சீரியஸாக. கள்ளச்சாரோடைய எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குதா, அந்த வயிறு வலிக்குதா, அந்த வாமிட்டிங்ன்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து இதுவாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ரொம்ப அந்த ஊர் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குன்றதும் சொல்கிறாங்க. என்ன கரெக்டுன்னு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலெக்டர் இருக்காரு. அந்த கலெக்டர் இருக்கிற ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரி வந்து எப்படி அனுமதி கொடுத்தாங்க? பேன் பண்ணப்பட்ட கள்ளச்சாராயம் எப்படி இத்தனை வருஷமா அந்த ஊரில் வந்து மக்கள் வந்து வாங்கி குடிக்கிறாங்கன்றது வந்து கேட்குறப்போ உண்மையிலே சொல்ல போனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இந்த விஷயம். தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பமே வந்து இந்த கள்ளச்சாராயம் வந்து காஃபி விற்றுருக்கு. இது உண்மையில சொல்ல போனால் இது ரொம்ப பெரிய தப்பு. இது இன்னைக்கு அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிறந்தநாள் வந்து நீங்கள் கொண்டாடாதீங்க, எனக்கு தேவை கிடையாது. அதுக்கு பதில் நீங்கள் இவங்களுக்கு வந்து இது பண்ணுங்கன்னு அறிக்கை விட்டுருக்காரு. இவங்க வந்து அத்தியாவசிய பொருள் மாத்திரை மருந்து இதெல்லாமே வந்து இவங்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு என் பிறந்தநாள் வந்து கொண்டாடாதீங்கன்ட்டு இது தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. தெரிஞ்ச விஷயன்றது வந்து எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத வந்து கீழே வந்து மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வந்து வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வர கண்டென்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கேரண்டி. பாய்.